பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு டாபிக் வந்து ஒரு காமன் டாபிக் பேசலாம் அப்படின்னு யோசிச்சேன். பிகாஸ் ரொம்ப கேர்ள்ஸ் ரிலேட்டட் டாப்பிக்கே பேசிகிட்டு இருக்கனால என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, எப்போயாச்சும் அப்பப்போ காமன் மேட்டர்ஸ் பேசு அப்படின்னு. ஸோ ஐவ் காட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் இன் மை மைண்ட். But of late I wanted to talk about a concept called empathy. I know சிம்பத்தின்ற வேர்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எம்பத்தி அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் நினைக்கிறேன், என்னுடைய ஒப்பீனியனில் எம்பத்தி இருக்கும் பொழுது தான் நம்ம ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியும். ஸோ ஒரு சிம்பத்தின்னா என்னது? ஒருத்தங்களை பார்த்து பாவப்படுறது, ஐயோ பாவம் அவங்க நிலமை ரொம்ப மோசமாக இருக்கே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுறது சிம்பத்தி. பட் ஆனால் வாட் இஸ் எம்பத்தி? எம்பத்தினா உங்களை அவங்களுடைய நிலைமையில வச்சு பார்த்து, ஓ அந்த நிலைமையில இப்படி தான் ஹர்ட் பண்ணோம், அந்த நிலைமையில பாவம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய செயலை நம்ம யோசிக்கும் பொழுது நம்ம நிறைய பேர் நம்ம ஜட்ஜ் பண்ணவே மாட்டோம். அந்த எம்பத்தி வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து மேலோங்கி நிற்கும் பொழுது நம்ம நிறைய பேரை குறை சொல்ல மாட்டோம், நிறைய பேரை வந்து கேவலமாக பேச மாட்டோம், நிறைய பேருடைய பாதையை வந்து தப்பு, இவங்க தப்பு பண்ணுறாங்க, தப்பு கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். அந்த அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம தெரிகிறோம். எத்தனையோ சூழ்நிலைகள் இப்போ நம்ம நினைக்கலாம், இப்போ ஒரு பெரிய ஒரு கிரிமினல், அவனுடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது, என்ன சூழ்நிலையாக இருந்தால் என்ன அந்த தப்பு பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்கிறோம். பட் அது ஓகே, அதை பற்றி நமக்கு அவனோட சூழ்நிலை தெரியாது, நம்ம அவனை பற்றி பேசுகிறோம், அதுவும் தப்பு தான். பட் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வச்சுப்போம். அவங்க வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் ஒரு விஷயம் செய்ய முடியலை. அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலையில் அதை செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இதை செஞ்சுருக்கலாம், அதை ஒன்றும் செய்யாமலாம் இருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக பேசிடுறோம். சம்டைம்ஸ் அவங்க கிட்டே கூட சொல்லிடுறோம், இல்லை இது ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, இதெல்லாம் ஈஸியாக போயிடும் அப்படின்னு. பிகாஸ் அந்த கஷ்டம் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம வந்து அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டால் கூட அதில் சிம்பத்தி கொஞ்சம் இருக்கும், ஐயோப்பா அவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு. பட் மோஸ்ட்லி எம்பத்தி இருக்கிறது கிடையாது. எம்பத்தி இருந்துச்சுன்னா அவங்களுடைய நிலமையில நம்மளை போட்டு பார்த்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து உங்கள் ஒரு லவ்ட் ஒன், ஒரு ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒரு அம்மாவோ அந்த மாதிரி ஒரு பிள்ளையோ, இந்த மாதிரி ஒரு லவ்ட் ஒன் இறந்ததை கொடுத்து ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து புலம்புறாங்க. நம்ம சிம்பத்தி படுறோம், சரி பாவம் அப்படின்னு. ஆனால் நம்ம எம்பத்தி படுறதில்ல. அதே சூழ்நிலையில் சிம்பத்தி பட்டுட்டு சரி பரவாயில்ல அப்படி, அந்த கம்ஃபர்ட் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டிங்காக இருக்கவே இருக்காது உண்மையாகவே. ஆனால் நீங்கள் எம்பத்தைஸ் பண்ணி அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி பாருங்கள். அந்த சூழ்நிலையில் ஐயோ உண்மையாகவே எனக்கு என்னுடைய குழந்தை இறந்துருந்தால் எப்படி இருந்திருக்கும், என்னுடைய அம்மாவுக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். உங்களே அறியாமல் கண்டிப்பாக உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும், அவங்களுடைய பெயினை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணும்போது யூ பிகம் அ பெட்டர் பர்சன். சத்தியமாக அந்த ஜட்ஜிங், இந்த தேவையில்லாத கமெண்ட்ஸ், பின்னாடி அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது, இந்த மாதிரி நிறைய குணங்கள் நீங்கள் இருக்கக்கூடாத குணங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக when you start empathizing, ஒருத்தங்க மேலே எம்பத்தி வைக்கும் பொழுது கண்டிப்பாக மாறும். நீங்கள் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாறுவீங்க.